அகத்தியர் வாசியோகம் சொல்லி கொடுத்தாரா? அகத்தியருக்கு வாசியோகமா? அகத்தியர் வாசியோகம் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அகத்திய மகானுக்கு வாசியோகமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுலாம் மிகப்பெரிய முட்டாள்தனம். வாசியோக பயிற்சியை ஒரு சென்டர் மாதிரி ஓபன் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது. வாசியோக பயிற்சி அப்படின்னா கண்டிப்பா வாசியை நீங்க எழுப்பும் போது உங்களுடைய குலதெய்வம் எழுந்திருக்கும். அப்ப குலதெய்வம் எழுந்திருக்கும் போது அந்த வாசியோக பயிற்சியை முழுமையா தெரிஞ்சவன் கண்டிப்பா கூட்டத்துல பண்ணவே மாட்டான். அதே மாதிரி ஒரு சென்டர் போட்டு வாசியோக பயிற்சியை நடத்தவும் மாட்டான். நல்லா தெரியுங்க. அப்படி ஒரு சென்டர் போட்டு நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு வாசியோக பயிற்சியை பத்தி முழுமையா தெரியலன்னு அர்த்தம். பெரிய லெவல்ல இருக்கிறவங்க சிரசுக்குள்ள வாசியை ஒடுக்கி மேல்நிலை அடைஞ்சி ஓரங்கள சுவாசமா இருக்கிற எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதாலதான் நான் வாசியோகத்துக்குன்னு ஒரு சென்டர் எதையுமே ஓபன் பண்ணல. ஐயா, இப்ப ஒவ்வொருத்தருமே ஒரு குலத்துல பிறந்திருக்கோங்க ஐயா. இந்த குலம் அப்படின்றது சூரியனுடைய காந்த அலைகளும் சந்திரனோட காந்த அலைகளும் பிளஸ் நவக்கிரகங்களோட காந்த அலைகளும் இந்த பூமியில ஒவ்வொரு இடத்துல படுதோ அதுக்கு ஏற்ப அந்தந்த இடத்துக்கு ஏற்ப அந்த உயிருடைய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி உடல் அமைப்பும் இருக்கும். இப்படிதான் ஒவ்வொரு உயிர்களும் உருவாகுது. அதனால ஒவ்வொரு உயிர்களும் இப்படி உருவாகிறதுனால அதனால அதை வச்சுதான் குலம். சித்தர்கள் ஜோதிடத்தை எப்படிங்க அவங்க ஆதி காலத்துல இருந்தே சித்தர் மகான்கள் ஜோதிடத்தை ஆராய்ஞ்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா நமக்கு வரக்கூடிய இந்த 24 மணி நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ஞ்சிருக்காங்க. ஐயா, இப்போ நமக்கு நிறைய பேர் கால் பண்றாங்க ஐயா. நம்ம சேனலுக்கு கால் பண்ணி என்ன கேக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அகத்தியர் வாசியோகம் சொல்லி கொடுத்தாரா? அகத்தியருக்கு வாசியோகமா? அகத்தியர் வாசியோகம் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காலம் போற ஸ்பீட்ல எல்லாம் டக்கு டக்குன்னு நமக்கு கிடைக்குது அப்படின்னு நினைச்சாலே அதை டவுட் பண்றாங்க. நம்ம ஏதோ ஸ்டேபிளா ஏதோ சென்டர் வச்சிருக்கணும், ஆசிரமம் வச்சிருக்கணும், அந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்கறாங்க ஐயா. இதுக்கு உங்களுடைய கருத்து என்னங்க? வாசியோகம் அப்படின்றத கண்டுபிடிச்சதே அகத்திய மகான் தான். அப்போ அகத்திய மகானுக்கு வாசியோகமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுலாம் மிகப்பெரிய முட்டாள்தனம். அகத்திய மகான் தான் வாசியோக பயிற்சியவே கண்டுபிடிச்சாரு. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது என்னன்னா ஒரு ஆசிரமம் வச்சு கத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கத்து கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த காலகட்டத்துல நடந்த விஷயங்களே வேற, இந்த காலகட்டத்துல நடக்கிற விஷயங்களே வேற. இந்த காலகட்டத்துல டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து போச்சு. இப்போ அந்த காலகட்டத்துல போனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த காலகட்டத்துல போன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வாசியோக பயிற்சியை ஒரு சென்டர் மாதிரி ஓபன் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது. வாசியோக பயிற்சி அப்படின்னா கண்டிப்பா வாசியை நீங்க எழுப்பும் போது உங்களுடைய குலதெய்வம் எழுந்திருக்கும். அப்ப குலதெய்வம் எழுந்திருக்கும் போது உங்களுடைய வீட்டுல இருந்து நீங்க பயிற்சி பண்ணாதான் அந்த குலதெய்வம் உங்களுக்கு நன்மையை பண்ணும். நீங்க கூட்டமா இருந்து ஒரு இடத்துல உட்காந்து வாசியோக பயிற்சியை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய குலதெய்வமும் எழுந்திருக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் உடல்ல பிரச்சனை வரும். இதுவே நிறைய பேருக்கு தெரியதில்ல. வாசியோக பயிற்சியை பத்தி மேல்நிலை அடைஞ்சி பெரிய லெவல்ல இருக்கிறவங்க சிரசுக்குள்ள வாசியை ஒடுக்கி மேல்நிலை அடைஞ்சி ஓரங்கள சுவாசமா இருக்கிற எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதாலதான் நான் வாசியோகத்துக்குன்னு ஒரு சென்டர் எதையுமே ஓபன் பண்ணல. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசியோக பயிற்சினா அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்களே உட்காந்து செய்ய வேண்டிய பயிற்சி தான் வாசியோக பயிற்சி. எப்படி நம்ம பூஜை அறையில நாம உட்காந்து பூஜை பண்றோமோ அது மாதிரி இருக்கக்கூடிய உண்மையான பயிற்சி தான் இந்த வாசியோக பயிற்சி. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா கோவிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வர்றது, கூட்டமா சேர்ந்து வாசியோக பயிற்சி பண்றது, இது எல்லாம் மிக 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 தவறான விஷயம். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு கோவில்ல கூட போய் உட்காந்து வாசியோக பயிற்சி செய்யக்கூடாது. வாசியோக பயிற்சினா 10ஆம் வாசல்ல ஊதுறது. அந்த 10ஆம் வாசல்ல ஊதக்கூடிய அந்த வாசியோக பயிற்சியை நீங்க ஒரு கோவில்லையே கூட செய்யக்கூடாது. நீங்க உங்க வீட்டுலதான் செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஒரே டைம்ல செய்யணும். இன்னைக்கு 8 மணிக்கு செஞ்சீங்கன்னா அடுத்த நாள் 8 மணிக்கு செய்யணும். இந்த மாதிரி பயிற்சியை தொடர்ந்து செய்யணும். ஏன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில தான் நம்மளுடைய குலதெய்வம் இருக்கும். அப்ப வாசியோக பயிற்சி பண்ணும்போது குலதெய்வம் எழுந்திருக்கும். அப்ப குலதெய்வம் நம்ம வீட்டு பூஜை அறையில இருக்கும்போது நமக்கு எந்த கெடுதலும் செய்யாது. அதனால வாசியோக பயிற்சியை கூட்டமா செய்யவே கூடாது. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாசியோக பயிற்சியை முத கண்டுபிடிச்சது, வாசியோக பயிற்சியை உலக மக்களுக்கு வெளிப்படுத்தினதே அகத்திய மகான் தான். அகத்திய மகான் மூலியமா தான் வாசியோக பயிற்சி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த வாசியோக பயிற்சியை முழுமையா தெரிஞ்சவன் கண்டிப்பா கூட்டத்துல பண்ணவே மாட்டான். அதே மாதிரி ஒரு சென்டர் போட்டு வாசியோக பயிற்சியை நடத்தவும் மாட்டான். நல்லா தெரியுங்க. அப்படி ஒரு சென்டர் போட்டு நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு வாசியோக பயிற்சியை பத்தி முழுமையா தெரியலன்னு அர்த்தம். இதுதான் உண்மையான விஷயம். இது நல்லா தெரியும். வாசியோக பயிற்சின்றது நாம இண்டிவிஜுவலா நம்ம பூஜை அறையில நம்ம வீட்டுல ஒரு இடத்த ஒதுக்கி அதுல பண்ணப்படுறதுதான் வாசியோக பயிற்சி.
இதுல வந்து வாசி மந்திரத்தை தீட்சை பண்ணி நீங்க வாங்கிக்கலாமே தவிர மத்தபடி வாசியோக பயிற்சியை கண்டிப்பா கூட்டமா இருந்து செய்யவே கூடாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வாசியோக பயிற்சியோடைய அடிப்படை முறை. இந்த முறையே தெரியாம நிறைய பேர் வாசியோக பயிற்சிக்கு சென்டர் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப 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 தவறு. ஐயா ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க ஐயா. ஐயா இப்போ ஒவ்வொருத்தருமே ஒரு குலத்துல பிறந்திருக்கோங்க ஐயா. அந்த குலம் அதனுடைய முக்கியத்துவம் என்னங்க ஐயா? அதை வாசியோகம் ரீதியா கொஞ்சம் விளக்குங்க ஐயா. குலம் அப்படின்னா நிறைய பேரு தப்பு தப்பா பேசுவாங்க. ஜாதியை பத்தி பேசுறாங்க, அப்புறம் வந்து அவங்களுடைய மதத்தை பத்தி பேசுறாங்க, அப்படி இப்படி இப்படி அப்படின்னு நிறைய பேசுவாங்க. ஆனா அது கிடையாது. குலம் அப்படின்னா சித்தர்கள் சொல்லக்கூடிய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூமி இருக்கு. இந்த பூமியில வந்து சூரியனோட வெப்பமும் படுது, அதே மாதிரி சந்திரனோட ஒளியும் படுது, அதே மாதிரி நவக்கிரகங்களுடைய காந்த அலைகளும் படுது. பூமியில ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான இந்த ஒளிகள் படுது. அப்படி ஒளிகள் படும்போது அந்தந்த இடத்துக்கு ஏற்ப அந்த உயிர்கள் அங்க உருவாகுது. அதே மாதிரி உடல் அமைப்பும் இருக்கும். இப்படிதான் ஒவ்வொரு உயிர்களும் உருவாகுது. அதனால ஒவ்வொரு உயிர்களும் இப்படி உருவாகுறதுனால அதனால அதை வச்சுதான் குலம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இந்த உயிர்கள் உருவாகுதோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு உயிர் உருவாகிறதுக்கும் ஒரு தாய் தந்தையர் இருப்பாங்க. அப்ப தாய் தந்தையரோட உயிர் எப்படி உருவாச்சு? அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி ஒரு தாய் தந்தையர் இருப்பாங்க, தாத்தா பாட்டி. அவங்க உயிர் எப்படி உருவாச்சு? இப்படின்ற ஒவ்வொரு உயிருடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் தான் இந்த குலம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குலம்னா அந்தந்த உயிர்களுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் தான் குலம். இதை வந்து ஜாதி மதம் அப்படின்லாம் பிரிக்காதீங்க. இது எல்லாமே சூரியனின் காந்த அலையும் சந்திரனின் காந்த அலையும் அப்புறம் வந்து நவக்கிரகங்களின் காந்த அலைகள் அந்த இடத்துல விழக்கூடிய அந்த ரேஸுக்கு ஏற்பதான் அந்த மனிதனுடைய அந்த உயிருடைய குலமும் பிரிக்கப்படுது. அந்த உயிர் என்பது ஒரு மனிதனுடைய உயிர் என்பது அவனுடைய தாய் தந்தையை சார்ந்தது. அந்த தாய் தந்தை இன்னொரு அவங்களுடைய உயிர் அவங்களுடைய தாய் தந்தையை சார்ந்தது. அதனால இந்த மாதிரி வரக்கூடிய அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை தான் நல்லபடியா எல்லா சித்தர் மகான்களும் குலம்னு சொல்லியிருக்காங்களே தவிர இதுல ஜாதியும் கிடையாது, இதுல மதங்களும் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சித்தர்கள் சொன்ன குலம் அப்படின்றது ஒரு அறிவியல் சார்ந்த உண்மை. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா நீங்க கொடுத்த விளக்கம். ஐயா இப்போ வந்து சித்தர்கள் வந்து ஜோதிடத்தை எப்படிங்க ஐயா அவங்க உருவாக்குனாங்க? அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க ஐயா. சித்தர்கள் சம்பந்தப்பட்ட ஜோதிடத்துடைய ஆராய்ச்சி நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு அப்படி தெரியணும்னா உங்களுக்கு ஆதி காலத்துல இருந்தே சித்தர் மகான்கள் ஜோதிடத்தை ஆராய்ஞ்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா நமக்கு வரக்கூடிய இந்த 24 மணி நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ஞ்சிருக்காங்க. இந்த 24 மணி நேரத்தையும் எப்படி அவங்க பிரிச்சாங்க அப்படின்னு பார்க்க போனா எப்படி பிரிச்சு ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய நாடிகள் எப்படி உள்ளுக்குள்ள மாறுது அப்படின்னு பார்த்தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய நாடிகள்ல எந்த விதமான காந்த அலைகள் பிறக்கப்படுது அப்படின்றதும் பார்த்தாங்க. அதனால இந்த நாடிகள் எல்லாமே எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனோட காந்த அலைகளும் சந்திரனோட காந்த அலைகளும் பிளஸ் நவக்கிரகங்களோட காந்த அலைகளையும் சார்ந்துதான் இந்த நாடிகள் பிரிக்கப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த ஜோதிடமும் கண்டுபிடிக்கப்பட்டது அவங்களால. எப்படின்னா இப்ப நவக்கிரகங்களோட காந்த அலைகள் இப்ப எப்படி பாத்தீங்கன்னா இப்ப திங்கட்கிழமை அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா சந்திரனோட காந்த அலைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம பூமியில வந்து செவ்வாயுடைய காந்த அலைகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கிழமைகள்லயும் அந்த காந்த அலைகள் அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்தந்த கோள்களுக்கு ஏற்ப கிழமைகளை பிரிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த ஜோதிடத்தையும் பிரிச்சாங்க. அப்போ ஒருத்தர் வந்து செவ்வாய்க்கிழமையில பிறந்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து செவ்வாயோட ஆதிக்கத்துல கண்டிப்பா பிறந்திருப்பாரு. அந்த காந்த அலைகளை தான் அந்த உயிர் வந்து ஜனனமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த காந்த அலைகளை வச்சுதான் இந்த ஜோதிடத்தையே முழுமையா கணிச்சாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த நவகிரகத்தோட காந்த அலைகளை வச்சு கணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண முதல் வேலை எதுனா தன் உடம்புக்குள்ள ஓடக்கூடிய வாசி நாடிகளை ஃபர்ஸ்ட் கணிச்சாங்க. அது நல்லா தெரியுங்க. சந்திர நாடி சூரிய நாடி எப்படி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறுதோ அதுக்கு ஏற்பதான் ஜோதிடத்தையும் கணிச்சாங்க. அதனால வாசியோகத்தின் மூலியமாகவோ வாசிய அடக்கணவங்க சொல்லக்கூடிய ஜோதிடத்தின் மூலியமாகவோ கண்டிப்பா பலன்கள் மிக துல்லியமா இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாசியின் ஓட்டத்தை வச்சுதான் வாசி ஜோதிடமே நாங்க சொல்றோம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வாசியில இருந்து ஜோதிடம் சொன்னா கண்டிப்பா அது பழிக்கும். ஏன்னா வாசியில இருந்து ஜோதிடம் சொல்றது அப்படின்னா அந்த மனிதனுடைய உயிர் ஓட்டத்தை வச்சு ஜோதிடம் சொல்றதுன்னு அர்த்தம்.
அப்போ உயிர் என்னைக்குமே பொய் சொல்லாது. இந்த உடல் தான் பொய் சொல்லுமே தவிர உயிரான அந்த காற்று எப்பயுமே பொய் சொல்லாது. இது நல்லா தெரிஞ்சவங்க. அந்த உயிரான காற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காந்த அலைகளின் தொடர்பை வச்சுதான், நவக்கிரக காந்த அலைகளின் தொடர்பை வச்சுதான் வாசி மூலியமா ஜோதிடமே சொல்லப்படுது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி வாசி மூலியமா பண்ணக்கூடிய இந்த ஜோதிட முறையில கண்டிப்பா மிக துல்லியமா இருக்கும், மிக மிக உண்மையா இருக்கும். இப்படி இதை கண்டுபிடிச்சதே சித்தர் மகான்கள் தான். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை கண்டுபிடிச்சதும் அகத்திய மகான் தான். அகத்திய மகான் தான் ஆதி மூலமான ஜோதிடத்தையே கண்டுபிடிச்சிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஜோதிடம் அப்படின்றது சித்தர் மகான்கள் வாசியோக முறைப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களின் அகத்தியர் வாசி யோகம் சேனலில் இப்போது சித்தர்களின் வாசி யோக முறைப்படி ஜோதிடம் கணித்து தரப்படும். தனது மூக்கிலிருந்து சுவாசம் செய்யாமல் வாசியோகி ஆனந்தராஜா ஐயா வாசியோகத்தில் தனது சிரசில் அவரது வாசியான மூச்சு காற்றை ஒடுக்கி 11ஆம் வாசல் மூலம் சுவாசம் செய்யும் ஒரு வாழும் சித்தர். பொதுவாக ஜோதிடம் கோள்களை சார்ந்து இருக்கும். ஆனால் நாங்கள் வாசியோக முறைப்படி உங்கள் வாசியான மூச்சு காற்றின் ஓட்டத்தை வைத்து உங்களின் சூரிய நாடி, சந்திர நாடி மற்றும் சுழுமுனை நாடி மூலம் உங்களுக்கு உங்களின் மெய் ஞான ஜோதிட பலன்களை வழங்குவோம். இந்த சேவையை பெற 6383316570 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு முக்கோணம் வரைவதை வீடியோ எடுத்து உங்களின் முழு பெயர் மற்றும் வயதோடு அனுப்பவும். ஒருவர் 3 கேள்விகள் வரை கேட்கலாம். உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் துல்லியமான பலன்கள் வழங்கப்படும். அகத்திய மகானின் அருளோடு இந்த மெய் ஞான ஜோதிட முறைப்படி நீங்கள் உங்கள் பலன் அறிந்து அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே அகத்தியர் வாசி யோகம் யூடியூப் சேனலின் நோக்கம். அவங்களுடைய பசங்க வந்து ஸ்கூல்ல நல்லா படிக்கணும்னு சொல்லி அந்த பூஜை முறை இருக்கான்னு கேக்குறாங்க. மாணவர்களும் வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணலாம். வாசி மந்திரத்தை ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். கண்டிப்பா அவங்க திருமண வயது கடக்கிற மாதிரி நேரம் வந்து இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லி வந்துறாங்க. சில பேர் கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனா நாங்க சண்டை போட்டுட்டே இருக்கோம், இதுக்கு ஏதாவது பூஜை முறை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. திருமண வயது வரும்போது இவங்க வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா, வாசி மந்திரத்தை வச்சு இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு இவங்க வாசிக்கு ஏற்ப ஒரு நல்ல வரன் அமையும். அப்போ அதுல பிரிவு வராது. அந்த திருமணம் வந்து ஐயா இப்ப யூடியூப்ல வந்து ரொம்ப செம்ம ஃபேமஸா போகிறது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி. இவருடைய வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணும்போது நம்ம உடம்பு மூலியமா ஈர்க்கக்கூடிய அந்த காந்த அலைகளோட ஈர்ப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். அப்படி கம்மியாகும் போது நமக்கு நம்ம வாசி மூலியமா நாம எடுக்கிற டிசிஷன் எல்லாம்